My name is Sokumar, ATPO Foundryman, working in Government ITI, Darapuram. Now let us learn today lesson pattern and pattern allowances. What is pattern allowances? It is very simple. A pattern is a model. Pattern is a model. That model made of wood, metal, plastic, plaster of Paris, wax, etc. So this model is known as pattern. The pattern is principal tool during the casting process. Then it is the replica of the object to be made by the casting process with some modification. Repeat once again. Pattern is a model. That model creates the mold cavity. That model is made by wood, metal, plastic, plaster of Paris, wax, etc. சுருக்கமா சொன்னோம்னா வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கேஸ்டிங்கினுடைய வடிவமைப்பை மோல்டுல நம்ம உருவாக்கணும்னா அது உருவாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலுக்கு பேர் தான் பேட்டர்ன். கேஸ்டிங்கினுடைய வடிவமைப்பை மோல்டுல நம்ம உருவாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை ஒரு ஃபார்மிங் டூல், மோல்டு ஃபார்மிங் டூல்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, pattern is the principal tool during the casting process. Second, it is replica of the object. Replica of the object. To be object means component. Component to be made by the casting process with some modification. இந்த கீழ இருக்கக்கூடிய லைனை பாருங்க, some modification. casting replicaங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பிரதி. castingனுடைய பிரதி தான் நமக்கு பேட்டர்ன் சொல்றோம். replicaங்கிறது பிரதின்னு சொல்றோம். ஜெராக்ஸ், கேஸ்டிங்குடைய ஜெராக்ஸ் தான் பேட்டர்ன். சோ அது அப்படியே ஒத்து போய் இருக்குமா அப்படின்னா சில சின்ன சிறிய மாற்றங்கள், சம் மாடிஃபிகேஷன் எதுல இருக்கும் அப்படின்னா பேட்டர்னுக்கும் இந்த கேஸ்டிங்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம சொல்லும்போது என்ன மாடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது ஒரு கேஸ்டிங் காம்பனன்ட், சென்ட்ரிபியூகல் பம்பினுடைய ஒரு கேஸ்டிங். இந்த பக்கம் லைக் திஸ் பேட்டர்ன். இப்போ பேட்டர்ன்ல இல்லாத சில பார்ட்டுகள் இந்த கேஸ்டிங்ல இருக்கு. எப்படின்னா இன்னர் ஏரியால இருக்கக்கூடிய அந்த 2 கோர் இருக்கு. மற்றபடி எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதை பேட்டர்னை காட்டிலும் இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு பிரதிபலிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா சின்ன மாடிஃபிகேஷன், சில மாடிஃபிகேஷன் சொல்றோம்ல, இந்த மாடிஃபிகேஷன் வரும்போது நமக்கு அந்த நிகழ்வுகள் கேஸ்டிங்க்கும் பேட்டர்னுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் வரும். என்ன பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா 2 டிஃபரன்ஸ் வரும். இதுல ஒண்ணு பேட்டர்ன் அலவன்சஸ்ல வரும். பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டு த பேட்டர்ன். பேட்டர்ன் இஸ் மேட் வித் சம் மாடிஃபிகேஷன் கம்பேர்ட் டு த ஃபைனல் கேஸ்ட் காம்பனன்ட். சின்ன மாற்றங்கள் இருக்கு எப்போ கேஸ்டிங்கா மாறும் பொழுது. என்ன மெயின் மாடிஃபிகேஷன்? மெயின் மாடிஃபிகேஷன் டு த பேட்டர்ன்ஸ் 2 இருக்குப்பா. ஒன்னு பேட்டர்ன் அலவன்சஸ், ரெண்டாவது ப்ரொவிஷன் ஃபார் கோர் பிரிண்ட். பேட்டர்ன் அலவன்சஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. வாட் இஸ் பேட்டர்ன் அலவன்சஸ்? பேட்டர்ன் அலவன்சஸ் மீன் சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமென்ஷன். பேட்டர்ன் அலவன்சஸ்ங்கிறது அதனுடைய அளவீடுகள்ல கொடுக்கக்கூடிய சில ஏற்றத்தாழ்வுகள், இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், இந்த பேட்டர்ன் அலவன்சஸ். செகண்ட் ஒன் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். கோர் பிரிண்ட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பேட்டர்னில் நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன், அதனால உருவாக்கக்கூடிய மோல்டு கேவிட்டியில கோரை தாங்கக்கூடிய ஒரு பகுதி தான் கோர் பிரிண்ட். கோர் பிரிண்ட் மீன்ஸ் கோர் சப்போர்ட்டட் பிரிண்ட் தான் கோர் பிரிண்ட்ங்க. அது நம்ம எங்க பண்றோம் அப்படின்னா அந்த கோர் பிரிண்ட் வேணும் அப்படின்னா பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எக்ஸ்டெண்டட் போர்ஷன் கொடுக்குறோம். எக்ஸ்டெண்டட் மீன்ஸ் கொஞ்சம் நீளமா அதை என்ன பண்றோம், எந்த இடத்துல கோர் எப்படி அமையுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனை நம்ம செப்பனிடுவதற்காக நம்ம பாத்தீங்கன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கோல், அதனுடைய சைடு வியூ. அது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் த ஜாப். இந்த ஆக்சிஸ் ஆஃப் த ஜாப்ல அப்படியே நேரா பாத்தீங்கன்னா ஒரு இன்னர்ல சென்டர்ல ஒரு கோர் வருது. கோர் மீன்ஸ் ஹாலோ வருது, ஹாலோ போர்ஷன் வருது.
அந்த ஹாலோ போர்ஷன் அந்த காம்பனன்ட்ல இருக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ல ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியது. அதுக்கு பேர் தான் ஒரு கோர் பிரிண்ட்னு சொல்றோம். மறுபடியும் பாருங்க, ஆக்சிஸ் போல் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் தி ஜாப். இந்த ரெண்டு அந்த ஜாபுடைய காம்பனன்ட்டும் இங்க இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பேட்டர்னும் வித்தியாசப்படுது. எதனால வித்தியாசப்படுதுன்னா இந்த கோர் பிரிண்ட்ங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன்னால நமக்கு வந்து வித்தியாசப்படுது. அப்படி அந்த கோர் பிரிண்ட் அங்க கொடுத்தோம்னாக்கா இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர் வந்து இங்க செட்டிங் ஆகும். இப்போ கோர் செட்டிங் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு எண்டு. ஜாபுக்கு தேவையான பகுதி இதோட முடியுது எண்டு. இங்கிருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இதோட முடியுது. அப்ப இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷன் வந்து இருந்ததுன்னா தான் இந்த கோர் வந்து இங்க நீங்க கேவிட்டியில நிலைநிறுத்த முடியும். கோர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுந்துரும். எதுல? கேவிட்டியில. கேவிட்டியில கீழே விழுந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த சென்டர் ஆஃப் ஹோல் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னா ஹோல் கிடைக்காது. மேல ஜாப்ல ஹோல் கிடைக்காது. அதனால இந்த எக்ஸ்டெண்டட் போர்ஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ன்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் கோர் பிரிண்ட்னு பேர். இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் கோர் பிரிண்ட்னு பேர். இப்ப பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டு த பேட்டர்ன்ல நமக்கு கீழே கொடுத்திருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் ஒன்னு பேட்டர்ன் அலவன்சஸ், ரெண்டாவது ப்ரொவிஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். இந்த ரெண்டு எதுக்காக அப்படின்னா ரெண்டுமே சேம், டிஃபரெண்ட் பிட்வீன் த பேட்டர்ன் அண்ட் கேஸ்டிங். அதுக்காக சொல்ல வரக்கூடிய இந்த பாயிண்ட் தான். ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ பேட்டர்ன். பேட்டர்னுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஒன்னு, இட் ப்ரிப்பேர் த மோல்டு கேவிட்டி. மோல்டு கேவிட்டியை ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மோல்டு ஃபார்மிங் டூல் தான் பேட்டர்ன். நெக்ஸ்ட் ஒன், இட் எனேபிள் கிரியேஷன் ஆஃப் த கோர் பிரிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த கோர் பிரிண்ட்டை நமக்கு என்ன பண்ணுது? எனேபிள் கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த கோர் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த கோர் பிரிண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம மாடிஃபிகேஷன் பண்றோம். இந்த கோர் பிரிண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது, பேட்டர்ன் ஃபங்க்ஷன். ரைட். தேர்ட் ஒன், இட் மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் ரன்னர், கேட்ஸ் அண்ட் ரைசர். இப்ப இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா பின்னாடி நீங்க படிக்கக்கூடிய இந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல நீங்க வருது. இப்ப டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சில பேட்டர்ன்கள்ல ரன்னரு, கேட்டும் ரைஸரும் வந்து அதுலயே அட்டாச் ஆயிடும். மேட்ச் பிளேட் பேட்டர்ன்ல இருக்கு. ஸ்பிளிட் சில டைப் ஆஃப் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் ட்ராக் பேட்டர்ன்ல உங்களுக்கு ரன்னர் ரைசர் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் வேலைகளை அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய நிகழ்வை அந்த பேட்டர்ன் பண்ணும். இது பாத்தீங்கன்னா ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் மெட்டீரியல். கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய பண்புகள்னு சொல்லலாம், இல்ல அது எப்படி இப்படிதான் இருக்கணும் பேட்டர்ன் மெட்டீரியல். ஏன்னா நம்ம பேட்டர்ன் மெட்டீரியல் வந்து இப்போ கீழே இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு பேட்டர்ன் வந்து சூட்டபிளா நம்ம ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஈஸிலி ஒர்க்டு, ஷேப்டு அண்ட் ஜாயிண்ட். இது பேட்டர்ன் மெட்டீரியல் சொல். பேட்டர்ன் மெட்டீரியல் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வுட்டு, மெட்டலு, பிளாஸ்டிக், பிளாஸ்டோ பாரிஸ், வேக்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதுல வந்து ஈஸிலி ஒர்க்டு அண்ட் ஷேப்டு அண்ட் ஜாயிண்ட், ஈஸிலி ஒர்க்டு, ஷேப்டு அண்ட் ஜாயிண்ட். இது என்ன, எந்த பேட்டர்ன் பண்ண முடியும்? மேக்சிமம் உட் பேட்டர்ன் தான் பண்ண முடியும். இப்போ உட் பேட்டர்ன்ல ஒரு ரெக்டாங்குலர் இருக்கு, அதை ஸ்கொயரா மாத்திக்கலாம். இல்ல ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்குலரா மாத்திக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த ஷேப்பை மாத்தி அமைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்குகளுக்கு நமக்கு ஈஸியா வந்து நமக்கு பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ். இந்த பேட்டர்ன் மெட்டீரியல் செலக்ட் பண்றது ஒரு மிக முக்கியமான. ஒரு 500க்கு கீழே இருக்கும் பொழுது அதுக்கு உட்டு பேட்டர்னும், 500க்கு மேல நமக்கு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அதுக்கு மெட்டல் பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு சில வரையறைகள்லாம் இருக்கு. சரி, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா லைட் இன் வெயிட். பேட்டர்ன் வந்து மோல்டு கேவிட்டில இருந்து ஈஸியா நமக்கு வந்து வித்ராவல் ஆகும். வித்ராவல் ஆகாம இருந்ததுனாலும் கஷ்டம். வித்ராவல் பண்றதுக்கு நம்ம டைட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ரேப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பேட்டர்ன் டேமேஜ் ஆகும். பேட்டர்ன் வந்து ஈஸியா வித்ராவல் ஆகும், ரிமூவ் ஆகும். வித்ராவல் மீன்ஸ் என்னன்னா கேவிட்டில இருந்து ரிமூவ் ஆகும். தேர்ட் வந்து ஸ்ட்ராங், ஹார்டு அண்ட் டியூரபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஹார்டா இருக்கும். ஹார்ட் அண்ட் டியூரபிள் இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. டியூரபிள் மீன்ஸ் நீண்ட கால வைப்புத்திறன், உழைப்புத்திறன். ஏன் அப்படின்னா மோல்டிங் சாண்டை நம்ம போடுறோம், மோல்டிங் சாண்டை நம்ம வந்து ரேமிங் பண்றோம். சாண்ட் ஏன் ரேமிங் பண்றோம்? சாண்ட் ரேமிங் பண்ணாத பேட்டர்னுடைய இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைக்கும், கேவிட்டியில கிடைக்கும். அப்போ அந்த நேரங்கள்ல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே வந்து
நுமேட்டிக் ரேமர் வந்துருச்சு. ஆர்டினரி ஹேண்ட் ரேமர் விட்டுட்டு இப்போ நுமேட்டிக் ரேமர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில பேட்டர்ன் மேல வைப்ரேஷன் ஆகும். வைப்ரேஷன் ஆகும்போது என்னன்னா பேட்டர்ன் டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹார்டா இருக்கணும், அண்ட் தட் சேம் டைம் டியூரபிள் கண்டிஷன்ல இருக்கும். உழைக்கக்கூடிய தன்மை, டியூரபிள் மீன்ஸ் உழைப்பு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு வியர் அண்ட் அப்ரேஷியன். அதுவும் அதே மாதிரி தான். சாண்ட் அப்ளை பண்றோம் எங்க பேட்டர்ன் மேல, பேட்டர்ன் மேல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அப்ரேஷியன் ஆகும். ஷேண்ட் போய் படும்போது என்ன ஆகும், பரவலா படும்போது என்ன ஆகும், அதுல ஒரு எதிர்ப்பு திறன், தேய்வு. அப்ப அந்த தேய்வு எதிர்ப்பு திறனை தாங்கக்கூடிய வல்லமை வந்து இருக்கணும். அதுதான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். பேட்டர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா இருந்ததுன்னா அது நம்ம வந்து பேட்டர்னை ரிப்பீட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். மிக முக்கியமானது. நம்ம மெட்டல் பேட்டர்ன் எல்லாம் பயன்படுத்தணும்னா நாளடைவில் நம்ம வந்து சரியா அதை பயணிக்கல, கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஆகும், கரோஷன் ஆகும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்டர் டு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் மேல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், சாண்ட் நம்ம வந்து பார்ட் பண்றதுக்காக ஈஸியா ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மோல்டிங் பாக்ஸ்ல பேட்டர்ன் மேல ஆயில், பெட்ரோலு, சில நேரங்கள்ல நம்ம வந்து சில அத கெமிக்கலை வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல யூஸ் பண்ண வேண்டியது. இந்த கெமிக்கல் டைப் ஆஃப் ரெசின்ஸ் யூஸ் பண்ற போது பேட்டர்ன் வந்து அதனால எந்த விதமான வேதிவினை மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் மீன்ஸ் என்ன, வேதிவினை மாற்றங்களுக்கு உட்படாமல் பேட்டர்ன் தாங்கி நிற்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ், தாங்கக்கூடிய தன்மைகள், பண்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைமென்ஷனலி ஸ்டேபிள் அண்ட் அன்அஃபெக்டட் பை வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. மிக முக்கியமானது. எல்லாம் சரி, நம்ம போடக்கூடிய பேட்டர்னுடைய அளவீடுகள்ல எந்த விதமான மாற்றங்களும் டைமென்ஷனலி ஸ்டேபிள், அளவு மாற்றங்கள் நிகழக்கூடாது, மிக முக்கியமானது. அண்ட் அன்அஃபெக்டட் பை வேரியேஷன் இன் டெம்பரேச்சர், உஷ்ணநிலையின் காரணமாக. அண்ட் ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி மிக முக்கியமானது. 2 to 5% நம்ம கிட்ட நம்ம வந்து மாய்ச்சர் இருக்கும் சாண்ட்ல, கிரீன் சாண்ட்ல. அப்படி கிரீன் சாண்ட்ல மாய்ச்சர் கலந்து நம்ம போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அந்த ஈரப்பதத்தினால ஸ்வெல்லிங் ஆகும், பேட்டர்ன் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். இந்த இடத்துல நம்ம வந்து உட்டன் பேட்டர்ன் வந்து நம்ம பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம ஒரு சில வரையறைக்கு உட்பட்டு தான் இந்த பேட்டர்ன்களை நம்ம பயன்படுத்த வேண்டியது. ஹியூமிடிட்டி மீன்ஸ், ஹியூமிடிட்டி எப்படி ஏற்படுது, ஸ்வெல்லிங் ஆகும் ஈரப்பதத்தினால. லாஸ்ட் ஒன் இஸ் அவைலபிள் அட் லோ காஸ்ட். இது எல்லா பேட்டர்ன்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட். லோ காஸ்டா இருந்தா தான் நமக்கு அட்வான்ஸா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கேஸ்டிங்களுடைய விலையை நம்ம குறைச்சு நம்ம கொடுக்க முடியும். அது தென் நெக்ஸ்ட் பார்ட் காமன் பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் சம் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் தி மேக்கிங் பேட்டர்ன்ஸ். சில மெட்டீரியல்ஸ்களை நம்ம வந்து பேட்டர்ன் தயாரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். வுட்டு, மெட்டலு, அலாய்ஸ், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர்ஸ், வேக்ஸ், எட்ஸெட்ரா. இப்போ பாத்தீங்கன்னா வுட்டு, மெட்டலு அண்ட் அலாய்ஸ், பிளாஸ்டிக், ரப்பர்ஸ், வேக்ஸ், எட்ஸெட்ரா எல்லாமே பயன்படுத்தலாம். இப்போ இதுல தனியா பாத்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டர்ன் வந்து பிராஸ், கேஸ்டைனு, அலுமினியம் அலாய்ஸ், ஒயிட் மெட்டல் பேட்டர்ன். மெட்டல் பேட்டர்ன்ல நம்ம பிராஸ், கேஸ்டைனு, அலுமினியம் அலாய்ஸ், ஒயிட் மெட்டல் போன்றவையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த உட்டன் பேட்டர்ன்ல ஒரு எக்ஸாம்பிள் ஹவுசிங் தான். ஹவுசிங் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பேட்டர்ன் இருக்கு, பேட்டர்ன்ல எடுக்கக்கூடிய அந்த சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கோர் வந்து நம்ம கோர் பாக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், பேட்டர்னும் இருக்கு, கோர் பாக்ஸ் இருக்கு. உட்டன் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்றது உட்டன் பேட்டர்ன், ரைட். இப்போ அந்த உட்டன் பேட்டர்ன்ல நம்ம வந்து கோர் எடுத்து வைக்கும் பொழுது மிக முக்கியமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம சரியா இருக்கும். உடன் பேட்டர்ன்ல பயன்படுத்தக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டா வச்சு நம்ம வந்து கோர் கேசஸ் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து அதனுடைய ப்ராசஸ் வேற. நம்ம இது உடன் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன். பேட்டர்னுடைய வகைகள். பேட்டர்னுடைய வகைகள்ல ஒரு 8 டைப் ஆஃப் வகைகள், 8 டைப் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் பீஸ் பேட்டர்ன். செகண்ட் ஸ்பிளிட் ஆர் 2 பீஸ் பேட்டர்ன். Third one match plate pattern. Fourth one gated pattern. Fifth one stick pattern. Sixth one loose piece pattern. Seventh one skeleton pattern. Last open drag pattern. Single piece pattern.
சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ங்கிறது வேற சிம்பிளஸ்ட் பேட்டர்ன். சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ல வந்து எந்த விதமான ஒரு பிரிப்பரப்புகள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது, லூஸ் பீஸ் இருக்காது, எந்த விதமான ஒரு ஜாயிண்டடும் இருக்காது. வித்தவுட் ஜாயிண்ட்ஸ் யூஸ் சிம்பிளி பேட்டர்ன், சிம்பிள் யூஸ்டு ஒன் பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம், சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம். இத சாலிட் பேட்டர்ன், முழு உருவ பகுதி, எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை. சரி, இது வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூ லார்ஜ் சைஸ் கேஸ்டிங், ஃபியூ லார்ஜ், ஒரு சிறிய நடுத்தரமான வார்ப்புகளை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த பேட்டர்னை பயன்படுத்திக்கலாம். இதுல என்ன யூசஸ்னா ஸ்டஃபிங் பாக்ஸ் சொல்றாங்க, கிளாண்ட் ஆஃப் ஸ்டீம் என்ஜினுக்கு தேவையான கிளாண்ட் பயன்படுத்திக்கலாம். மெயினா கியர் டைப் சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் இன்னொன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, கியர் டைப்ல கோரெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா. சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ல ஸ்பர்கியருடைய கேஸ்டிங், இந்த கேஸ்டிங்களுடைய வடிவமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் நியர்பை பேட்டர்ன் ஃபார் மேக்கிங் ஸ்பர்கியர் கேவிட்டி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேஸ்டிங்ல இன்னர் சைஸ்ல கோர் இருக்கு. இந்த இன்னர் சைஸ் கோரை வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் ஃபார் மேக் ஸ்பர்கியர்ல நம்ம அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது கோரை வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி, அது கோர் இல்லாத மாதிரி. முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து கோர் இல்லை, இப்போ இங்க கொடுத்துருக்கிறது ஸ்பர்கியர்ல சிங்கிள் பீஸ் பேட்டர்னுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இந்த சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்ல வந்து நமக்கு இல்லாத ஒரு மிக முக்கியமான அம்சம் ஸ்பிளிட் பேட்டர்ன்ல இருக்கு. ஸ்பிளிட் பேட்டர்ன் அல்லது டூ பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம். இதை யூஸ்டு ஃபார் மேக்கிங் இன்ட்ரிகேட் கேஸ்டிங். இன்ட்ரிகேட் அப்படிங்கிறது என்ன, சிக்கலான வார்ப்புகள், இன்ட்ரிகேட். சரி, இட் இஸ் ஸ்பிளிட் அலாங் த பார்க்கிங் சர்ஃபேஸ். ரைட், இரு பகுதிகளாக்கப்பட்டிருக்கும். பேட்டர்ன் வந்து இரு பகுதிகளாக செய்யப்பட்டிருக்கும். அடுத்தது வந்து ஒன் half ஆஃப் த பேட்டர்ன் இஸ் மோல்டட் in drag and another half in hope. மிக முக்கியமான பாயிண்ட், ஒரு பகுதியை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிராக்ல பதிச்சிடறோம். டிராக்ல பதிச்சுட்டு திருப்பிட்டு மோல்டிங் பாக்ஸ் திருப்பி வச்சுட்டு டர்ன் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஹோப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அலைன்மெண்ட் ஆஃப் த பேட்டர்ன், இன்னொரு பகுதியான பேட்டர்ன், இன்னொரு ஆஃப் பேட்டர்ன் நம்ம ஹோப் பகுதியில நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இந்த ரெண்டு டூ ஆஃபையும் நம்ம அட்டாச் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட், the two half of the patterns must be aligned properly by making use of the double pins. மிக முக்கியமானது டபுள் பின்ஸ், டபுள் ஹோல்ஸ், ரெண்டுமே ஸ்பிளிட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பார்ட். டபுள் பின் பொருந்து முளைகள் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னுக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னுடைய இது டிராக் பகுதி, கீழே இருக்கக்கூடிய இது டிராக் பகுதி, மேல இருக்கக்கூடிய ஹோப் பேட்டர்ன். டிராக் பேட்டர்ன் டிராக் பாக்ஸ்ல பதிக்கிறோம், ஹோப் பேட்டர்ன் ஹோப் பாக்ஸ்ல பதிக்கிறோம். இந்த இணைக்கக்கூடிய இந்த கேஸ்டிங்ல எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க அதுல கொடுத்துருப்பாங்க டபுள் பின் கொடுத்துருப்பாங்க, டபுள் ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பிளிட் பேட்டர்ன்ல கீழே பாத்தீங்கன்னா டபுள் இருக்கா, இதுல வந்து அட்டாச் பண்றது டபுள் பின் மேல இருக்கும், க்ளோஸ் பண்ற இடத்துல ஹோல் இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஹோல்ல மிஸ்மேட்சிங் இல்லாம, இதுதான் மிக முக்கியமானது. மிஸ்மேட்சிங் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணும்போது நம்ம மிஸ்மேட்சிங் இல்லாம பண்ணணும். ரைட், இது நம்ம இந்த வகையான பேட்டர்ன்ல நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னா, வாட்டர் ஸ்டாப் போக்ஸ், எல்போஸ், பெண்டு, டம்பெல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம தயார் பண்ணலாம். எல்போ, பிளம்பிங் ஐட்டம்ஸ் பூராமே இந்த ஸ்பிளிட் பேட்டர்ன்ல வரக்கூடிய பேட்டர்ன் டைப்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய கேஸ்டிங் தான். ஸ்பிளிட் பேட்டர்னுடைய கேஸ்டிங் அமைப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட்ச் பிளேட் பேட்டர்ன், மிக முக்கியமான பேட்டர்ன். Match plate pattern consists of match plate on either side of which each of a number of split patterns is fastened. இரு பகுதிகளும் நம்ம பார்த்தோம், ஸ்பிளிட் பேட்டர்னுடைய இரு பகுதிகளை நம்ம பார்த்தோம். ஸ்பிளிட் பேட்டர்னா இரு பகுதிகள். இந்த இரு பகுதிகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே மேட்ச் பிளேட்ல ஒரு மெட்டாலிக் பிளேட். மேட்ச் பிளேட் மீன்ஸ் என்னன்னா, மெட்டாலிக் பிளேட்ல ஒரு ஆஃப் ஹோப் பகுதியிலையும் இன்னொரு ஆஃப் டிராக் பகுதியிலையும் ஒரே இடத்துல ஒரே பிளேட்ல இந்த இரு பகுதிகளும் ஃபேஸ்டனட் செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து ஒரு மெட்டாலிக் டைப் ஆஃப் பேட்டர்ன். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, மேட்ச் பிளேட் பேட்டர்னுக்கு வந்து நம்ம வந்து சில வரையறைகளை கொடுக்கலாம். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடங்கள்ல, மாஸ் ப்ரொடக்ஷன் எங்க பண்ணுவாங்க அப்படின்னா மெஷின் மோல்டிங்ல பண்ணுவாங்க. மெஷின் மோல்டிங் ப்ராசஸ்ல பயன்படுத்தக்கூடிய வகையான பேட்டர்ன் தான் மேட்ச் பிளேட் பேட்டர்ன். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட் ஆஃப் ரேட், நிறைய உற்பத்திகள் பண்ணலாம், பிஸ்டன் ரிங்ஸ் பண்ணலாம்,
ஐசி என்ஜின்ஸுடைய பிஸ்டன் ரிங்ஸ் இதெல்லாமே பூராமே இதுல வடிவமைக்கக்கூடியதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்மால் கேஸ்டிங்ஸ் தான் நம்ம வந்து இதுல பண்ணலாம். ஏன்னா மெஷின் மோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேஸ்டிங் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், ஆனா வந்து சிம்பிள் கேஸ்டிங்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுல உருவாக்க முடியும். முதல்ல வந்து இதுல என்ன பண்ணணும்னா, இந்த பகுதிகளை வந்து இதுல மேட்ச் பிளேட் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, மெட்டீரியல் ஆஃப் த பேட்டர்ன் இஸ் த மெட்டல். மெட்டல் பேட்டர்ன் நாட் ஃபார் வுட். இந்த வுட்டே பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க, பிஸ்டன் ரிங்ஸ் ஆஃப் த ஐசி இன்ஜின். ரைட், இதுல பாருங்க இந்த கட் செக்ஷன் பாருங்க, ரன்னரு, பேட்டர்னு, மேட்ச் பிளேட்டு, ஹோல் ஃபார் லொகேட்டிங், இணைக்கக்கூடிய பகுதி. ரைட்டு, இப்போ மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து இதுல மிக முக்கியமா என்னன்னு கேட்டோம்னா, இது மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த டை காஸ்டிங் ப்ராசஸ் பூராத்தையுமே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து இப்போ நவீன ஸ்பெஷல் கேஸ்டிங் ப்ராசஸ்ல இந்த மேட்ச் பிளேட் பேட்டர்ன் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பாருங்க, மேட்ச் பிளேட் பேட்டர்ன்ல கீழே டிராக் சைடு கொடுத்துருக்காங்க. டிராக் சைட்லயும் போப் சைட்லயும் 2 ஆஃப், அதாவது ஒரு சைடுல இருக்கக்கூடிய அதே பகுதி தான் இன்னொரு சைட்லயும் இருக்கு. அதாவது ஸ்பிளிட் பேட்டர்ன் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் பேட்டர்னா ஒரு மேட்ச் பிளேட்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிளேட்ல thickness plate, typical metal match plate pattern used for sand casting. வேற ஒண்ணுல ஸ்பிளிட் பேட்டர்ன் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு மேட்ச் பிளேட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. ஆனா அட்டாச் பண்றதுல இது ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டா, கோப் பகுதியும் ட்ராக் பகுதியும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு மேட்ச் பிளேட்ல பண்றதுனால முதல்ல நம்ம வந்து மெஷின் மோல்டிங்ல கோப்பை பூராத்தையும் அடிக்கணும், கோப் பகுதியை பூரா அடிக்கணும், அப்புறம் ட்ராக் பகுதியை அடிக்கணும். ரெண்டையும் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செட்டிங் பண்ணணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன்னா ப்ரொடக்ஷன் தனித்தனியா பண்ண முடியாது. இந்த பேட்டர்ன்ல ஒரு 500 பாக்ஸ் அடிச்ச கடைசியில மறுபடியும் ஒரு 500 பாக்ஸ் நம்ம வந்து திருப்பி வச்சு டிராக் பாக்ஸ் 500 அடிச்சாச்சு, கோப் பாக்ஸ் 500 அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும். மற்றபடி ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் த ஒரு ப்ராசஸ் தான். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டிராக் பேட்டர்ன், மேட்ச் பிளேட்டு, கோப் பேட்டர்ன் சேம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இது, இந்த கேஸ்டிங் அதே ஸ்பிளிட் பேட்டர்ன் இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க மேட்ச் பிளேட்லன்னு பாத்தீங்கன்னா இதுல அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை அட்டாச் பண்ணனுடைய அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் தான். மிக முக்கியமானது கேட்டட் பேட்டர்ன். கேட்டட் பேட்டர்ன்ங்கிறது ஒரு அட்வான்ஸ். நமக்கு என்னன்னு கேட்டா, சின்ன சின்ன பேட்டர்ன்களை எல்லாம் தனித்தனியா போய் ஒரு மோல்டு போட்டு மோல்டிங் பாக்ஸ்ல ரன்னர் வச்சுட்டு ரைசரை வச்சுக்கிட்டு அதுக்கு கேட் கட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன காம்பனண்ட்டுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, டைம் வேஸ்டிங் அண்ட் லேபர் எல்லாமே வேஸ்ட். இந்த சின்ன சின்ன காம்பனண்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 6 மேல கீழே 6 பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே ஜாப். மேல இருக்கக்கூடிய 6 கீழே இருக்கக்கூடிய 6 12 என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே கனெக்ஷன்ல. கீழே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாருங்க, கேட் பொசிஷன் காமிச்சிருக்காங்க, அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கிறது ரன்னர். இந்த ரன்னர் பாத்தீங்கன்னா இந்த ஓடு பாதி எங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைன்ல அப்படியே பூரா லாஸ்ட் வரைக்கும் போகுது. இந்த சென்ட்ரல் பகுதியில ஒரு நம்ம வச்சிருக்கக்கூடிய காட்டியிருக்கிறது அந்த அஜரல் பொசிஷன்ல சென்ட்ரல்ல நம்ம இங்கதான் நம்ம வந்து என்ன பண்றோம், மெட்டலை போர் பண்ணக்கூடிய இந்த ஸ்க்ரூ வைக்க போறோம். மெட்டல் ஸ்க்ரூல மெட்டல் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, விழுந்துட்டு நேரா இங்க போய் லாஸ்ட் வரைக்கும் போய் மெட்டல் என்ன ஆகும், மறுபடியும் மேல அப் அண்ட் டவுன் நிரம்பும், மறுபடியும் அப்படியே மேல போகும் அப் அண்ட் டவுன். இது எல்லாமே இன்கேட் வழியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பாஸ் ஆகி மறுபடியும் இந்த பக்கம் வந்துடும், அவுட்டர் வந்துடும், இப்படி வந்துடும். எல்லாமே வந்து ஒரே இதுல என்ன அட்வான்ஸ் அது வெரி ரொம்ப மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி கேட்டட் பேட்டர்ன்ல. 12 சேர்ந்து நம்ம வந்து ஒரே மோல்டிங் பாக்ஸ்ல ஒரே மோல்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், உருவாக்கிடலாம். ப்ரொடக்ஷன் several type of castings in one molding box, lot of time saving. மெயின் ஆனது டைம் சேவிங், லாட் ஆஃப் டைம் சேவிங். இதுல குறிப்பா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இது மாதிரி கேஸ்டிங் பண்றது வந்து கிட்டத்தட்ட மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வழிவகை. மிக முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்வீப் பேட்டர்ன். ஸ்வீப் பேட்டர்ன்ங்கிறது அட்வான்ஸ் தான், ஆனா வந்து கொஞ்சம் வந்து ஸ்கில்டு லேபர் தான் இங்க இதை யூஸ் பண்ண முடியும். ஸ்வீப் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுல இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்டு ஃபார் லார்ஜ் கேஸ்டிங் ஆஃப் சர்க்குலர் செக்ஷன் அண்ட் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். அதாவது சிலிண்டரிக்கல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான கேஸ்டிங்குகள் மட்டும்தான் இதுல உருவாக்க முடியும். ரெண்டாவது டன்னேஜ் கேஸ்டிங்குகள் வந்து ஸ்வீப் பேட்டர்ன்ல நம்ம வந்து உருவாக்கலாம்.
இது வந்து பயன்படுத்தக்கூடிய மோல்டிங் ப்ராசஸ் வந்து பிட் மோல்டிங் ப்ராசஸ். பிட் மோல்டிங் ப்ராசஸ்ல ஸ்லிப் பேட்டர்ன் பயன்படுத்துறோம். இதுலயே மோல்டிங் சாண்ட் என்னவா இருக்கும்னா லோம் சாண்டா இருக்கும். லோம் சாண்ட் மீன்ஸ் என்னன்னா 50% கிளியர். எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சைடு மட்டும்தான் பேட்டர்ன் இருக்கும். பாத்தீங்கன்னா ஸ்லிப் பேட்டர்னுடைய அந்த அதனுடைய ஒரு டிசைனிங் என்னன்னா ஒரு பகுதியை இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஷேப் வச்சுக்கிட்டு இன்னொரு பகுதியை நம்ம வந்து சுழற்சி முறையில நம்ம வந்து சேண்ட்ல நம்ம வந்து அப்படியே தேய்ச்சி நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்பிண்டில் எவ்வளவு ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியுமோ மேல வரைக்கும் கொண்டு போகணும். அப்ப கேஸ்டிங்கினுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கீழே பிட்டு இருக்கும். கேஸ்டிங்கினுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பிட்டு இருக்கணும். இந்த பிட்ல என்ன பண்ணணும்னா சர்க்குலர் கேஸ்டிங்க்கு இந்த பிட் மோல்டிங் ப்ராசஸ்ல உட்டன் போர்டுல இந்த கன்சிஸ்ட் ஆயிருக்கும். உட்டன் போர்டுல இந்த ஸ்பிண்டில் கன்சிஸ்ட் கீழே பாட்டத்துல உட்டன் போர்டுல கன்சிஸ்ட் ஆயிருக்கும் இந்த ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டில் என்ன ஆகும், ரொட்டேட் ஆகி அபவுட் சென்ட்ரல் ஆக்சிஸ்ல அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், சுழற்சி முறையில ரொட்டேட் ஆயிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த சேண்டை வந்து என்ன பண்ணுவாருன்னா மோல்டர் வந்து அரைக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இந்த குயவர்கள் சட்டிகள் வந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த சட்டிகள்ல வந்து அந்த ஸ்பிண்டில் ஓடிட்டு இருக்கும். சட்டியில இருக்கக்கூடிய அந்த கிளே தன்மை இருக்கக்கூடிய அந்த சேண்டுக்கு தகுந்த மாதிரி அவர் கையை என்ன பண்ணுவார், கையாவுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும், அரைவாயிட்டு இருக்கும் பானைகள். அதே தான் சேம். இப்போ காம்பஸ் எடுத்து நம்ம ஒரு ரவுண்டு போடும்போது ஒரு ரேடியஸ் தான் இருக்கும். அந்த ரேடியஸை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபுல் ரவுண்டை நம்ம என்ன பண்றோம், சர்க்குலரா நம்ம கொண்டு வந்துடுறோம். அதே பொசிஷன் தான் ஸ்லிப் பேட்டர்ன்ல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 3. 1, இதுல முழு பகுதி பேட்டர்ன் இருக்காது, அரை பகுதி பேட்டர்ன் தான், அது சிலிண்டரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். 2, பிட் மோல்டிங் ப்ராசஸ்ல மட்டும்தான் இந்த ஸ்லிப் பேட்டர்னை நம்ம பயன்படுத்த முடியும். 3வது, இதுக்கு லோம் சாண்ட் ப்ராசஸ் வேணும். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா கிரீன் சாண்ட்லயும் பண்ணிக்கலாங்கிறாங்க, ட்ரை சாண்ட்லயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க, இந்த ஸ்லிப் பேட்டர்னை யூஸ் பண்ணலாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரிவர் சாண்ட்ல வந்து CO2 மிக்ஸ் பண்ணி சோடியம் சிலிகேட் ஆயில மிக்ஸ் பண்ணி CO2 கேஸ் அப்ளை பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் மோல்டர் வந்து அதை அரைவ் பண்ணி நிறுத்துறாரோ அந்த இடத்துல எல்லாம் கேஸ் நிறுத்தி கேஸ் நம்ம வந்து செட் பண்ணும்போது மோல்டு வந்து சோடியம் கார்போனேட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பிண்டில் நகர்த்தி ஒவ்வொரு முறையும் போகும்போது மோல்டு ஹார்ட்னஸா இருக்கும். 2வது அந்த பிரதிபலிப்புகள் வந்து அந்த கேவிட்டி வந்து மோல்டபிலிட்டி தன்மை, அச்சையை நிலைநிறுத்தக்கூடிய தன்மைக்காக நம்ம ட்ரை சாண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வந்து இங்க CO2 ப்ராசஸையும் பயன்படுத்தி ஸ்லிப் பேட்டர்னை நம்ம பயன்படுத்தலாம். பேட்டர்ன், இந்த ஸ்லிப் பேட்டர்ன் மோல்டிங் ப்ராசஸ், பிட் மோல்டிங் யூஸ்டு ஃபார் த சாண்ட் இஸ் லோம் சாண்ட். பாருங்க இந்த ஃபிகர் 7 பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபுல்லா வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த வெல் ரேம்டு சாண்ட் கீழே பாத்தீங்கன்னா சாண்ட் அரைவாய் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல அத செகண்ட் பாருங்க பில இந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு பொசிஷனை காமி நிகழ்வு அங்க இருக்கு. இது அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கும், ரொட்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகும்போது பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு முழு சர்க்கிள் ஃபிகர் 3 இதுல பாத்தீங்கன்னா முழுமையா என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டா மோல்டு என்ன இருக்கு, ஒரு சிலிண்டர்கள் ஷேப்புக்கு வந்து என்ன இருக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதை அரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லூஸ் பீஸ் பேட்டர்ன். லூஸ் பீஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரிகேட் கேஸ்டிங் யூஸ் பண்றோம். இன்ட்ரிகேட் கேஸ்டிங், இன்ட்ரிகேட்டட் மீன்ஸ் சிக்கலான வார்ப்புகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதான் லூஸ் பீஸ் பேட்டர்ன். இதுல மிக முக்கியமான என்னன்னு கேட்டா மெயின் பேட்டர்ன் பாருங்க. இந்த படத்துல வந்து இந்த 2 பகுதியும் நமக்கு வந்து லூஸ் பீஸா காமிச்சிருக்காங்க. ரிமூவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது மெயின் பேட்டர்ன் ஆகும். இந்த 2 லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் சைடும் இந்த பக்கம் இருக்கக்கூடியது அந்த பக்கம் இருக்கக்கூடியது உங்களுக்கு ஏரோ மார்க்ல இருக்க லூஸ் பீஸ் இருக்கு. இப்ப பேட்டர்னை வந்து நம்ம வந்து ஒரு சாலிட் பேட்டர்ன் தான், இந்த சாலிட் பேட்டர்னை ரிமூவ் பண்ணும் பொழுது இந்த 2 பகுதியையும் வந்து டபுள் பின்ல வச்சு அட்டாச் பண்ணி ஒரு சின்ன டேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த டேப்பர் என்ன ஆகும்னா ரிமூவ் பண்ணும்போது மெயின் பேட்டர்ன் மட்டும்தான் மேலும். இந்த பேட்டர்ன் மெயின் பேட்டர்ன், இது லூஸ் பீஸ் பேட்டர்ன். மெயின் பேட்டர்ன் ஒரு முறை மேல வந்த கடைசியில இந்த 2 டைப் ஆஃப் பேட்டர்னும், இந்த 2 லூஸ் பீஸ் பேட்டர்னும் எங்க இருக்கும் அப்படின்னா கேவிட்டிக்குள்ள இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடணும், இதை ரிமூவ் பண்ணி இதை எடுத்துட்டு வந்துடணும். ரைட் சைட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த டைப் ஆஃப் பேட்டர்னை நம்ம எடுத்து வந்துடணும். லூஸ் பீஸ் பாருங்க, இந்த லூஸ் பீஸ் இந்த 2 பகுதியும் சாண்ட்லயே இருந்தோம். முதல்ல பேட்டர்னுடைய மெயின் பேட்டர்ன் மட்டும் ரிமூவ் ஆகும்.
ரெண்டாவது கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் நம்ம வந்து கீழே நம்ம என்ன பண்றோம், மோல்டிங் கேவிட்டிக்குள்ள இருந்து நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த லூஸ் பீஸையும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய லூஸ் பீஸையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது ஒரு சிக்கலான வார்த்தை. ஏன்னா இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது, ஒரே டைம் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், எல்லாமே வருமா வராது, இது மாதிரி டிபிகல்டிஸ் இருக்கு. இதுல மிக முக்கியமா வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, லூஸ் பீஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சியூமபிளா மோர் லேபர் அண்ட் மோர் டைம் இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான், லூஸ் பீஸ் பேட்டர்ன் டிஸ்அட்வான்டேஜ் தான். சில நேரங்களில் நம்ம வந்து அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அடுத்தபடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்கெல்டன் பேட்டர்ன். ஸ்கெல்டன் பேட்டர்ன் மீன்ஸ் எலும்பு கூடு மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஸ்கெல்டன் மீன்ஸ் எலும்பு கூடு. ஹாலோ பேட்டர்ன் ஃபார் ஹியூஜ் கேஸ்டிங், ஹியூஜ் கேஸ்டிங்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. ஹியூஜ் கேஸ்டிங்ஸ், டன்னேஜ் கேஸ்டிங்ஸ், இதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பயன்படுத்தலாம். இதுல மெயினா நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, இது ஒரு ஃப்ரேம் மவுண்டட் ஒர்க். ஃப்ரேம் மவுண்டட் ஒர்க் இதுல வந்து அவுட்டர் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு வந்து பினிஷிங் வேணும். உள்ள இருக்கக்கூடிய இந்த ஐடியல் உள்ள இருக்கக்கூடிய இன்னர் சர்ஃபேஸ் நமக்கு வந்து எந்த விதமான பினிஷிங்கும் வேண்டியது இல்லை. ஏன்னா அது இருக்கக்கூடியது வேஸ்ட். நமக்கு அந்த மெட்டீரியலை நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு வெயிட்லெஸ் ஆகும். வெயிட்லெஸ் ஆச்சுன்னா தான் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஹியூஜ் கேஸ்டிங்ஸ் நம்ம பண்ண முடியும். மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸா இருந்ததுனால அது மிஸ் ஆகும். இப்போ இதுல பாருங்க, ஸ்கெல்டன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது ஒரு வகையான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கெல்டன் பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா பூரா ஸ்ட்ரிப்ஸ், அதாவது ஸ்ட்ரிப்ஸ் மீன்ஸ் பூரா வந்து அங்கங்க ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து ஒரு முழு பகுதியையும் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். ஏன்னா எல்லா பகுதியும் உருவாக்கணும்னா ஒண்ணு வெயிட்டேஜ் ஏறும், பேட்டர்னுக்கு வெயிட்டேஜ் வரும். ரெண்டாவது அதை அரைவ் பண்றதையும் அரவ் பண்ணி லிஃப்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாத்தியமான ஒரு சூழ்நிலை இல்லை. அதற்காக பயன்படுத்தக்கூடியது. இது எதுக்காகனா டர்பைன் கேஸ்டிங்க்கும் வாட்டர் பைப்பு, இப்ப எல் பெண்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய வார்ப்புகள் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கெல்டன் பேட்டர்ன்ல நம்ம வந்து பயன்படுத்தி செய்யலாம். இது குறிப்பா வெரி எக்கனாமிக்கல் ஃபார் கம்பேர்ட் டு சாலிட் பேட்டர்ன். மெயினான பாயிண்ட் என்னன்னா, கம்பேர் பண்ணும்போது சாலிட் பேட்டர்னுடைய பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது ஸ்கெல்டன் பேட்டர்ன் வெரி கம்பேர்டபிள். எதுக்கு, எக்கனாமிக்கலா. மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த டர்பைன் கேஸ்டிங்க்கும் வாட்டர் பைப்புக்கும் எல் பெண்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். மெயினா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரைக்கிள் போர்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் தி ரிமூவ் தி எக்ஸ்ட்ரா சாண்ட். மிக முக்கியமான பாயிண்ட். இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சாண்டை ஸ்ட்ரைக்கிள் போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாகும். இந்த ப்ராசஸ் நம்ம வந்து அது மாதிரி பண்ணினா தான் இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸ்கெல்டன் பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங். இந்த டன்னேஜ் கேஸ்டிங்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டன்னேஜ் கேஸ்டிங்ஸ்கள் வந்து பண்ணும்போது வெயிட் நம்ம லிஃப்ட் பண்ணவே முடியாது. பூரா அங்கங்க ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ரீபர் ஒர்க்ஸ் தான் எல்லாம் மவுண்டட் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன பண்ணலாம், பேட்டர்னை வந்து அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும், நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ல ஃபில் பண்ணக்கூடிய சேண்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணி ஸ்ட்ரைக்கிள் போர்டு வச்சு நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய மாஸ் டர்பைன் கேஸ்டிங் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க், அட்டாச்சு ஃப்ரேம் ஒர்க் மிகப்பெரிய டன்னேஜ் கேஸ்டிங்காக பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்கெல்டன் பேட்டர்ன். இதான் மெயினா கவனிக்க வேண்டியது. ஸ்கெல்டன் பேட்டர்ன் வந்து அங்கங்க பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே மவுண்டட் பண்ணின மாதிரி இருக்கும். உட்டன் ஸ்ட்ரிப்ஸை வச்சு ஃப்ரேம் ஒர்க் பண்ணின மாதிரி இருக்கும். அதுதான் இதனுடைய நிலைப்பாடு. நெக்ஸ்ட் லாஸ்டா பார்க்கும்போது ஓப்பன் ட்ராக். ஓப்பன் ட்ராக் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த அட்வான்ஸ். நிறைய அட்வான்ஸ் இருக்கு ஓப்பன் ட்ராக்ல. பாத்தீங்கன்னா இது ட்ராக் பேட்டர்ன் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோப் பேட்டர்ன் இருக்கு. மற்ற பேட்டர்ன்ல இல்லாத என்ன இருக்குன்னு கேட்டோம்னா ரன்னர் இருக்கு, அந்த பக்கம் ரைசர் இருக்கு. ரன்னர் இருக்கு, ரன்னர் பேட்டர்ன் இருக்கு, இங்க ரன்னர் இங்க அட்டாச் ஆயிருக்கு, அந்த பக்கம் ரைசர் அட்டாச் ஆயிருக்கு, கேட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு. இது எப்பவுமே வந்து கோப் பகுதியில தான் ரைசர் வரும். டிராக் பகுதியில பாத்தீங்கன்னா ரன்னர் பேட்டர்ன் பிளேட், இந்த பிளேட் திக்னஸ் பாருங்க. இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த ஸ்பிளிட் பேட்டர்னையே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோப்பையும் டிராகையும் தனித்தனியா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் பிளேட்ல நம்ம பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டா, இந்த மேட்ச் பிளேட் வந்து மெட்டல்லையும் இருக்கலாம், உட்லையும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மேட்ச் பிளேட் பேட்டர்ன், மேட்ச் பிளேட் பேட்டர்ன்ல நமக்கு வந்து மெட்டல் பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்றோம். அங்க இந்த ஓப்பன் ட்ராக் பேட்டர்ன்ல இந்த பிளேட் வந்து நம்ம ஃபிட் பண்ணக்கூடிய பிளேட் பேஸ்டர் பண்ணி நம்ம இந்த ஃபிட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு பகுதிகளும் முட்டிலையும் இருக்கலாம், கீழே இருக்கக்கூடிய பகுதி முட்டிலையும் இருக்கலாம்.
ஓப்பன் ட்ராக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு another form of split pattern. Each half of the pattern is fixed with the separate metal and wood plate. இது அதான் வித்தியாசம். மெட்டல்லையும் இருக்கலாம், வுட்லையும் இருக்கலாம் அந்த பிளேட். ப்ரொவிஷன் இருக்கு, ரன்னர் ரைசர் ப்ரொவிஷன் இருக்கு, ரைட்டு. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால் இந்த ரெண்டு டைப்பும் தனித்தனியா ஒரு வெவ்வேறு மோல்டர்கள், கோப் ஒரு மோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம், டிராக் ஒரு மோல்டர் யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோல்டை நம்ம பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா அதுல வந்து நீங்க மேட்ச் பிளேட் பேட்டர்ல அப்படி கிடையாது, அதுவும் வேற ஒரு டைப்பு, அது ஒரு வேற ஒரு மெத்தட். ஓப்பன் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மோல்டர்ஸ் தனித்தனியா யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை அசம்பிள் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா பிக் கேஸ்டிங் யூஸ் திஸ் பேட்டர்ன். பிக் கேஸ்டிங் இதுல நம்ம பண்ணிக்கலாம். பெரிய கேஸ்டிங்கள் ஓப்பன் ட்ராக் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய பேட்டர்னுடைய வகைகள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் அலவன்சஸ். பேட்டர்ன் அலவன்சஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். பேட்டர்ன் அலவன்ஸ், வாட் இஸ் பேட்டர்ன் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமென்ஷன். இங்க பேட்டர்ன் சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்ங்கிறது எதுல பண்றோம் அப்படின்னு டைமென்ஷன்ல பண்றோம், எங்க பேட்டர்ன்ல பண்றோம். சில ஏற்றத்தாழ்வுகள், இசைவுகள் அப்படி கொடுக்கக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ் அளவீடுகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அலவன்சஸ் சொல்றோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்க. சம் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் டு த டைமென்ஷன் ஆஃப் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விதமான அலவன்சஸ் இருக்கு. shrinkage or contraction allowances. First one வந்து shrinkage or contraction allowances. Second one draft or taper allowances. Third one machining or finish allowances. Machining or finish allowances. Distortion or camber allowances. Wrapping allowances. The first shrinkage or contraction allowances அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா ஆஃப்டர் சாலிடிபிகேஷன் ஆஃப் த மோல்டன் மெட்டல். இதெல்லாம் shrinkage எங்கே வரும் அப்படின்னா மெட்டலை ஊத்தியாச்சு, மோல்டன் மெட்டலை நம்ம கேஸ்டிங் பண்ணும் பொழுது நம்ம வந்து அடுத்த இறுதிக்கட்ட நிகழ்வுல வரக்கூடிய ஒரு சம்பவங்கள். இப்போ ஸ்டார்டிங் லெவல்ல இமீடியட்லி ஆஃப்டர் போரிங். இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா 2 விதமான மெல்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட், ரெண்டாவது போரிங் மெல்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து மோல்டுல நம்ம ஊத்துறோம். இப்படி ஊத்துறதுனால வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் தான் shrinkage. என்ன அப்படின்னு கேட்டா அலுமினியத்தினுடைய மெல்டிங் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 660 டிகிரி சென்டிகிரேட். ஆனா அதே வந்து நம்ம போரிங் டெம்பரேச்சர்னு எடுத்துட்டோம்னா 750 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும். ஏன்னா நிகழ்வு அப்படிதான். 660 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம லேட்டரிங் எடுத்து வர முடியாது, ஹை டெம்பரேச்சர் தான் வரும். ஹை டெம்பரேச்சர்ல நம்ம எடுத்துட்டு வரும்போது 750 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம ஊத்தக்கூடிய அந்த கேவிட்டியில டர்புலன்ஸ் வரும், சில மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள்னால் நகர அந்த விளைவுகள் தான் இந்த shrinkage. வேற ஒண்ணும் இல்லை, இந்த shrinkage வருவதற்குண்டான காரணங்கள் தான் இருக்கு. அதாவது ஒண்ணு ஓப்பனிங்ல நம்ம ஊத்தக்கூடிய ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த மெட்டல்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல 2 விதமான சம்பவங்கள் நடக்கும். ஒண்ணு ஆஃப்டர் சாலிடிபிகேஷன்ல 2 இருக்கு, லிக்விட்ல வரும் அல்லது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடிபிகேஷன் ஆன கடைசிலையும் shrinkage வரும். லிக்யூட்ல shrinkage வரும், சாலிடிபிகேஷன் ஆன கடைசிலையும் shrinkage வரும். லிக்யூட் shrinkage நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா மறுபடியும் மெட்டலை கொண்டு வந்து ரைசர்ல ஊத்திக்கலாம் அல்லது ரன்னர்ல ஊத்திக்கலாம். லிக்யூட்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ல அதை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். சாலிடிபிகேஷன் ஆன கடைசியில கேஸ்டிங் சாலிடிபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நிவர்த்தி பண்றது கொஞ்சம் கடினமான காரியம். பொதுவாகவே மெட்டல் 3 விதமான அழுத்தங்களுக்கு உட்பட்டது. அப்வேர்டு, டவுன்வேர்டு, சைடு வைஸ் பிரஷர். 3 வித அழுத்தங்கள் உருவாக்கப்படுவதால் நிகழக்கூடிய அந்த விளைவு மாற்றங்களுக்கு பேர் தான் shrinkage. இப்ப இந்த shrinkageக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க பேட்டர்ன்ல அலவன்சஸ் என்ன கொடுக்கணும்னா நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். பேட்டர்ன் அலவன்சஸ்ல நமக்கு பேட்டர்னுடைய சைஸுக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்ட் கொடுத்தோம்னா அளவுகள் கொஞ்சம் கூடும். அளவுகள் கூட்டும் போது நம்ம வந்து ஊத்தக்கூடிய மெட்டல்ல வந்து shrinkage ஆனாலும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேஸ்டிங்கினுடைய அளவீடுகளுக்கு ஒத்து போய் கடைசியா நமக்கு பினிஷிங்ல இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷன் கிடைச்சிடும். இதுதான் shrinkage பொறுத்த வரைக்கும், shrinkage allowances பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் அந்த shrinkage allowances ஃபார் த வேரியஸ் மெட்டல். அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. இதெல்லாமே வந்து மிக முக்கியமானது. கிரே கேஸ்ட் ஸ்டீல், அலுமினியம், மெக்னீசியம்,
அப் டு 610 mm, அதுக்கு அது வரைக்கும் என்ன ஸ்ரிங்கேஜ் வரும் அப்படின்னா 0.01 mm வரைக்கும் நமக்கு என்ன ஸ்ரிங்கேஜ் வரும். இதுல கிரே கேஸ்டைன் இல்ல. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் 610 mm to 1220 mm, 610 mm to 1220 mm வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். இது எல்லாமே அலவன்சஸ் எங்கன்னா பேட்டர்ல கொடுக்கக்கூடியது. 0.009 mm வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அலவன்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. கேஸ்ட் ஸ்டீல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். அப் டு 610 mm கேஸ்ட் ஸ்டீல் கீழே அப் டு 610 mm அதுக்கு என்ன கொடுக்கணும், 0.021 mm வரைக்கும் நமக்கு ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்கணும். பேட்டர்ன்ல எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே என்ன பேட்டர்ன்ல கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் 1830 mm வரைக்கும் எப்படி 0.016 வரைக்கும். அதே மாதிரி ஓவர் 1830 mm வரைக்கும் கேஸ்ட் ஸ்டீல்ல 0.013 mm வரைக்கும். அலுமினியத்துக்கு அதே மாதிரி மிக முக்கியமானது அலுமினியத்துல அப் டு 1220 mm அதுக்கு 0.013 mm வரைக்கும் நம்ம ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா 1220 mm to 1830 mm வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமென்ஷனுக்கு மேல டைமென்ஷனுக்கு பொறுத்து தான் நம்ம ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் கொடுக்குறோம் 0.012 வரைக்கும். அதே அலுமினியத்துல 1830 mm நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ரிங்கேஜ் அலவன்சஸ் பாத்தீங்கன்னா 0.010. ரைட். மெக்னீசியம் கேஸ்டிங்க்கு அதே மாதிரி தான் அப் டு 1220 mm to 0.014 0.013. இது ஒரு முக்கியமான இது அடிக்கடி அப்ஜெக்டிவ் क्वेश्चनல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்சஸ். டிராஃப்ட் ஆர் டேப்பர் அலவன்சஸ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு அலவன்சஸ் தான். வெர்டிகல் சர்ஃபேஸ்ல பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா அதை ப்ரொவைட் பண்றோம். வெர்டிகல் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம வந்து பேட்டர்னை ரிமூவ் பண்றோம். எல்லா டைப்புமே பை டிராஃப்ட் இஸ் மீன்ட் பை டேப்பர் provided on all vertical surfaces of the pattern so that it can be removed from the sand without tearing. மிக முக்கியமான வார்த்தை பாருங்க, without tearing. எதுக்காக இந்த டிராஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா சாண்ட்ல இருந்து சாண்ட் என்ன சாண்டோட சேர்ந்து பேட்டர்ன் பிடிக்கிட்டு வந்தோம். டியரிங் அவே த சைட்ஸ் ஆஃப் த சாண்ட். மேல மட்டும் பிடுங்காது, சைட்லயும் என்ன ஆகும், எந்த இடத்துல எல்லாம் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து அப்பேடா தூக்குறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து என்ன ஆகும், பேப்பர் கொடுக்காம இருந்தால், இந்த அலவன்சஸ் கொடுக்காமல் இருந்தால். அதுக்கு படத்தை பாருங்க. படத்தை பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க, டிசைன் தான் மெயின். இதுக்கு மெயின் வந்து டிசைன். இதுக்கு நம்ம டிசைன் பண்றதுல பாத்தீங்கன்னா ஃபால்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ட்ரபிள் வரும். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான டேப்பரும் கிடையாது. அதுல வந்து அப்படியே நம்ம வந்து பேட்டர்னை லிஃப்ட் பண்றோம். எதுல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து லிஃப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பூரா டேரிங் பக்கவாட்டிலையும் கொடுக்கும், சைட்லயும் வரும். இப்போ இது எல்லாத்தையும் உட்காந்து பினிஷிங் பண்ணிட்டு டேமேஜ் கூடாது நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்போ நம்ம கேஸ்டிங் ஊத்துறது, எப்போ ப்ரொடக்ஷன் ஆகும், உடனே ஈஸியா நமக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் கிடைக்குமானா கிடைக்காது. செகண்ட் ஒன் இஸ் குட். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல வந்து மெயினானது பாத்தீங்கன்னா இன்னர்லையும் கொடுக்கணும் அலவன்சஸ், அவுட்டர்லையும் கொடுக்கணும். இந்த டிராஃப்ட் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் அலவன்சஸ் கொடுக்கணும், அவுட்டர் அலவன்சஸ் கொடுக்கணும். இப்போ ஈஸியா ரிமூவ் ஆகுது பாருங்க. கீழே இருக்கக்கூடிய அளவீடுகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரி டேப்பரை நம்ம கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணலாம் சின்னதா. அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நம்ம பட்டியல் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும், டிராஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு. பாத்தீங்கன்னா சாண்ட் மோல்டுல மற்றபடி உங்களுக்கு ஆங்கிள் வந்து டிகிரியில தான் இருக்கு. டிராஃப்ட் ஆங்கிள் வந்து டிகிரியில தான் இருக்கு. பாருங்க படத்தை நல்லா பாருங்க. புவர் கண்டிஷன், குட் கண்டிஷன். ஓகே. டிராஃப்ட் அலவன்சஸ் ஆஃப் த வேரியஸ் மெட்டீரியல்ஸ், பேட்டர்ன் மெட்டீரியல், wood, மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டையும் பாத்தீங்க. ஹைட் ஆஃப் த கிவன் சர்ஃபேஸ் பர் மில்லிமீட்டர், டிராஃப்ட் ஆங்கிள் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கணும், டிராஃப்ட் இன்டர்னல் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்கணும். ரைட். அப்பதான் வித்தவுட் டேமேஜ், கேவிடி வித்தவுட் டேமேஜ் இல்லாம வரணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டிராஃப்ட் அலவன்சஸ் பேட்டர்ன் நம்ம கொடுத்தாங்க. பேட்டர்ன் மெட்டீரியல் wood 25 மில்லிமீட்டர், எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ்க்கு எத்தனை கொடுக்கணும், 3 டிகிரி கொடுக்கணும். அதே மாதிரி டிராஃப்ட் இன்டர்னல் சர்ஃபேஸ்க்கும் 3 டிகிரிஸ். அதே மாதிரி 25 to 50 mm வரைக்கும் நமக்கு வந்து ஹைட் இருந்துச்சுன்னா அதுக்கு 1.5 டிகிரி. எதுக்கு, எக்ஸ்டர்னலுக்கு. இன்டர்னலுக்கு 2.50 சாரி 2.5 டிகிரி. தென் 50 to 100 mm வரைக்கும் நமக்கு ஹைட் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு வந்து டிராஃப்ட் ஆங்கிள் 1 டிகிரி கொடுக்கணும். இந்த பக்கம் டிராஃப்ட் ஆங்கிள் வந்து 1.5 டிகிரி கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் 100 to 200 mm வரைக்கும் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு 0.75 வரைக்கும் டிகிரி கொடுக்கணும். இதுல டிராஃப்ட் ஆங்கிள் 0.75 வரைக்கும் நம்ம டிகிரி. இந்த பக்கம் டிராஃப்ட் இன்டர்னலுக்கு 1 டிகிரி. வுட்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா 200 to 800 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிராஃப்ட் ஆங்கிள் எக்ஸ்டர்னலுக்கு கொடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலுக்கு இருக்கக்கூடிய டிகிரி 0.5. இந்த பக்கம் இன்டர்னலுக்கு 1 டிகிரி. மெட்டலுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேமா வரும் பாருங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 ஹைட் இருந்ததுன்னா 1.5 டிகிரி கொடுக்கணும் எக்ஸ்டர்னலுக்கு. இன்டர்னலுக்கு 3 டிகிரி கொடுக்கணும். 25 to 50 mm வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு 1 டிகிரி எக்ஸ்டர்னலுக்கும் 2 டிகிரி இன்டர்னலுக்கும் கொடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 50 to 100 0.75 டிகிரி இன்டர்னல் எக்ஸ்டர்னலுக்கும். இப்போ டேபிள் காலம் நீங்க பார்க்கும்போதே தெரியுது பாருங்க. 1 டிகிரி மென்ஷன் பண்றது கூட டிகிரி தான். இது டிராஃப்ட் ஆங்கிள் பூராமே டிகிரி தான். 100 to 200 200 to 800 லாஸ்டா பாத்தீங்கன்னா 200 to 800க்கு 0.5 டிகிரி 0.75 டிகிரி வரைக்கும் நம்ம அலவன்சஸ் நம்ம வந்து கொடுக்கணும். இதெல்லாமே பேட்டர்ன்ல கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். முக்கியமானது மெஷினிங் ஆர் பினிஷ் அலவன்சஸ். நீட் ஃபார் மெஷினிங் அலவன்சஸ் புவர் சர்ஃபேஸ் பினிஷ். அப்படி தேவைதான். மெஷினிங் அலவன்சஸ் இல்லாம இருந்ததுன்னா என்ன ஒரு அப்காஸ்டிங்கா இருக்கும். பினிஷிங் கிடைக்காது, நீட்னஸ் இருக்காது, கிளீனிங் இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சில நேரங்கள்ல மெஷினிங் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கேஸ்டிங் எப்படி என்னென்ன ப்ரொசீஜர் வரும்? கிரைண்டிங் இருக்கு, டர்னிங் இருக்கு, மில்லிங் இருக்கு, நிறைய ப்ராசஸ்ல இருக்கு. போரிங் இருக்கு, டர்னிங் பண்றோம். சில தேவையெல்லாம் அன்வான்ட் நம்ம கொஞ்சம் ஒதுக்கணும்னா தான் நமக்கு வந்து அது கிளீன் ஆகும். அப்படின்னு ஸ்கேல் என்ன படிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல நமக்கு வந்து கேஸ்டிங்களுடைய மேல் வட்டத்துல திட்டுக்கள் இருக்கலாம், அல்லது அதுல இருக்கக்கூடிய ஸ்கேல் படிந்து இருக்கலாம், சேண்ட் அப்ரேஷ் ஆகிருக்கலாம், சேண்ட் வந்து ஒட்டிட்டு இருக்கலாம். சேண்ட் ஒட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய புறத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து டர்ன் பண்ணோம்னா தான் நமக்கு கேஸ்டிங் பினிஷிங் ஆகும். அப்போ மிக முக்கியமா மெஷினிங் அலவன்சஸ் கொடுத்தோம்னா கேஸ்டிங் பினிஷிங் ஆகும். மெஷினிங் அலவன்சஸ்ல வேரியஸ் மெட்டல்ஸ்க்கு நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. கேஸ்டைன் அப் டு 300 mmக்கு அலவன்சஸ் 3 mm வரைக்கும். 3 mm வரைக்கும் மெஷினிங் அலவன்சஸ் கொடுக்கணும். அதே 300 to 500க்கு 5 mm வரைக்கும் பாத்துங்க. அது டிஃபரெண்ட் பாருங்க. கேஸ்டைனுக்கு 500 to 1000க்கு 6.25 mm வரைக்கும் அலவன்சஸ் கொடுக்கணும் மெஷினிங் அலவன்சஸ். கேஸ்ட் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா up to 150 வரைக்கும் நமக்கு 3 mm வரைக்கும் அலவன்சஸ் கொடுக்கும். 150 mm to 500 mm வரைக்கும் நமக்கு அலவன்சஸ் 6.25 வரைக்கும் நம்ம கொடுக்கணும். பேட்டர்ன்ல எல்லாமே பேட்டர்ன்ல கொடுக்கக்கூடியதுதான். பேட்டர்ன்ல நம்ம அளவு மாற்றங்களை பண்ணணும்னா கேஸ்டிங்ல நம்ம வந்து இந்த மெஷினிங் அலவன்சஸ்ல இந்த அன்வான்ட் பகுதிகள்லாம் பூரா தேவையில்லாத கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு எம்எம் குறையும். அப்ப என்ன பண்றோம்? இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். அலவன்சஸ்ல டைமென்ஷன்ல நம்ம வந்து ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம். பிளஸ் நான் பிரஸ் பாத்தீங்கன்னா அப் டு 200 mm வரைக்கும் 2.25 mm அலவன்சஸ், 200 to 300 வரைக்கும் அலவன்சஸ் 3 mm வரைக்கும், 300 to 1000 வரைக்கும் 4 mm வரைக்கும் அலவன்சஸ் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது டிஸ்டோர்ஷன் ஆர் கேம்பர் அலவன்சஸ். மிக முக்கியமான அலவன்சஸ் தான் இதுவும். சம்டைம்ஸ் கேஸ்டிங்ஸ் கெட் டிஸ்டோர்ட் during the solidification due to their typical shape. Reason for distortion: internal stresses, non-uniform cooling of casting. அருமையான வார்த்தை internal stresses. அதுவும் அழுத்தத்துக்கு உட்பட்டது. மெட்டல் நான் யூனிஃபார்ம் கூலிங் ஆஃப் கேஸ்டிங். இது எங்க நடக்கும் அப்படின்னா மெட்டல் ஊத்தி முடிச்ச கடைசியில பார்த்தோம்னா சரியா என்ன ஆகாது அப்படின்னு கேட்டோம்னா சில பகுதிகள் வந்து ஈஸியா ஃபர்ஸ்ட் கூலிங் ஆகிறது ஒண்ணு கூலிங் ஆயிரும், அப்புறம் கூலிங்கே ஆகாம சில பகுதிகள் இருக்கும். யூனிஃபார்ம் இல்லாம கூலிங் ஆகிறது. மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா கேஸ்டிங்குடைய பகுதிகள் யூனிஃபார்மா கூலிங் ஆகாம இருக்கிறதுனால வரக்கூடிய குறைபாடு டிஸ்டோர்ஷன் ஆஃப் கேம்பர். பாத்தீங்கன்னா படத்துல பாத்தீங்கன்னா ரிக்யூப் ஷேப் ஆஃப் த கேஸ்டிங். இதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தான் கேஸ்டிங் வேணும். யூனிஃபார்மா கூலிங் ஆகாம இருக்கிறதுனாலையும் அல்லது டிசைன் ஃபால்ட் டிசைன், அதாவது எப்படி டிசைனிங் சரியா நம்ம பண்ணல அப்படின்னாலும் இந்த குறைபாடுகள் வரலாம். இப்போ சில நேரங்கள்ல யூ ஷேப்ல கேஸ்டிங் வேணும் அப்படின்னா அது வி ஷேப்ல போய் விழுந்துடும். இப்போ நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கிறோம். யூ ஷேப் கேஸ்டிங் பூராம வி ஷேப்பா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனாலையும் சில அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த குறைபாடுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா
இதுக்கு என்ன பண்ணணும்? வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு நம்ம வந்து அளவீடுகள்ல மாற்றம் பண்ணல. இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்யூட் ஷேப் ஆஃப் த கேஸ்டிங் பாருங்க. ஒவ்வொரு படங்களையும் பாருங்க. டிஸ்டார்டட் கேஸ்டிங். டிஸ்டார்டட் கேஸ்டிங் உருக்குலைவு. டிஸ்டார்டட் மீன்ஸ் உருக்குலைவு. எதிர்பார்க்கிற கேஸ்டிங் ஒண்ணு. உருவத்துல நிகழ்வு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு டைமென்ஷன்ஸ் நம்ம கை வைக்க வேண்டியது இல்ல. உருவத்தை ஆப்போசிட்டா நம்ம பண்றோம். கேம்பர் பேட்டர்ன். அதாவது மாற்றங்கள் பண்றோம். எப்படி பண்றோம்? எந்த மாதிரி நம்ம நினைச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்றோம்? இப்போ பாருங்க ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா, ரெக்யூட் ஷேப் ஆஃப் கேஸ்டிங், டிஸ்டார்டட் கேஸ்டிங், கேம்பரட் பேட்டர்ன். எப்படி பேட்டர்னை வடிவமைச்சிருக்கிறோம் கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்தோம்னா கடைசியா நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ரெக்யூட் ஷேப் ஆஃப் கேஸ்டிங் வந்து, அதாவது உருவத்தை மாற்றம் செய்யறது. டைமென்ஷன்ல மாற்றம் இல்லாம உருக்குலைவு, இசைவு. உருவத்துல மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றங்களுக்கு அந்த கேமரா அலவன்ஸ். இது மிக முக்கியமான ஒரு அலவன்ஸ். இதுல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிகழ்வு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மெயினா லாங் பிளாட் கேஸ்டிங், மிக நீளமான கேஸ்டிங். அந்த அமைப்பு டிசைனிங் அப்படி இருக்கலாம். ரெண்டாவது தின் செக்ஷன்ல வந்து ஈஸியா வந்து மெட்டல் வந்து கூலிங் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல இது நமக்கு இந்த மாதிரி நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரேப்பிங். ரேப்பிங் அலவன்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அலவன்சஸ். ரேப்பிங் அலவன்சஸ்ங்கிறது நம்ம வந்து அந்த பவுண்டரியில டிசைன் பண்ணக்கூடிய அலவன்சஸ். எஃபெக்ட் ஆஃப் ரேப்பிங் அந்த மோல்டு கேவிட்டி, ரேப்பிங் அலவன்சஸ், தட் இஸ் ஒன் ஆஃப் த நெகட்டிவ் அலவன்சஸ். இம்பார்ட்டன்ட்லயே மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நெகட்டிவ் அலவன்சஸ். இந்த அலவன்சஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்த அலவன்சஸ் எல்லாமே நம்ம வந்து பிரசன்ட்ல இன்கிரிமெண்டா கொடுத்தோம். டைமென்ஷனை இன்கிரிமெண்டா கொடுத்தோம். இந்த ரேப்பிங் அலவன்சஸ் பொறுத்தவரை நம்ம டிக்ரீஸ் பண்றோம். அளவீடுகள்ல நம்ம குறைக்கிறோம். பேட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடிய அளவுல செய்யாம அதை விட டைமென்ஷன்ல நம்ம வந்து குறைச்சி செய்யறோம். நெகட்டிவ் அலவன்சஸ். ரேப்பிங் அலவன்சஸ் இஸ் த நெகட்டிவ் அலவன்சஸ். இத எப்படி வரும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ரேப்பிங் அலவன்சஸ்க்கு பேட்டர்னை சேவ் பண்றோம். சேவ் பண்றது வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறும். ஒரு மோல்டருக்கு ஒரு மோல்டர் வந்து மாத்தி வரும். மாத்தும் போது என்லார்ஜ் வந்து மாற்றுவாங்க. அந்த என்லார்ஜ் சைஸ் மாறும்போது அதுல சில மாறுபாடுகள் நிகழும். The amount of wrapping is varies with the molder. இது மிக முக்கியமானது. அப்போ இதுக்கு அலவன்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். எப்படி ப்ரொவைட் பண்றோம்னா, எதிர்பார்க்கக்கூடிய அளவை விட நம்ம வந்து நெகட்டிவா, அதாவது டிக்ரீஸ் பண்றோம். அளவை மாற்றங்கள் பண்றோம், குறைக்கிறோம். அளவை குறைச்சி செய்து அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னை கேஸ்டிங்கா நம்ம மாற்றும் போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுகள் வரும். அட்லீஸ்ட் நம்ம பார்த்து போறோமே இப்போ அலவன்சஸ் ஆஃப் பேட்டர்ன். இது தவிர அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இது தொடர்பான பாடங்களை நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். சார் மேடம், இப்போ இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணிருப்பாங்க பசங்க, யாராவது டவுட் இருந்தா அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க சார். ஓகேங்க மேடம்.